நீங்கள் ஒரு சீட் எடுத்துருங்க மேம். கடகராசி 1 to 20 years 1 to 20 years அப்படிங்கிறது வந்து பாருங்க, வாழ்க்கையை நீங்க என்ன வாழ்க்கை வாழ போறோம், எப்படி நம்ம வாழ போறோம் அப்படின்னு செலக்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். கடகத்துக்கு பிளானட்டரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க என்ன வாழணும்னு ஆசைப்படுறீங்க, எப்படி உங்க லைஃப் அமைச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அதை நீங்க உருவாக்கிக்கிறதுக்கு எல்லா பிளானட்ஸும் சப்போர்ட்டா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த சில வருடங்களா வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமத்து சனியினோட பிடியில படாத பாடுபட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட கடகராசி என்பர்கள் இப்ப 10 வயசு குழந்தைங்க 15 வயசு குழந்தைங்க கூட வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ்னால ஹாஸ்பிட்டல் வீடு படிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த காலகட்டம் அந்த மாதிரி பிரச்சனை அப்படின்றது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, முதல் விஷயம் சனி பகவான் பாக்கிய சனியா வந்திருக்கார். எதெல்லாம் உங்ககிட்ட இருந்து வாங்கினார். இப்போ நான் வந்து +2 படிக்கிறேங்க, நான் நீட் படிக்கிறேன், நான் வந்து ஏற்கனவே 2 வருஷம் படிச்சிட்டேங்க, இப்போ வந்து 3வது வருஷம் என் கூட படிக்கிற பிள்ளைங்கள்லாம் வந்து ஃபைனல் இயர் வந்துட்டாங்க, கேம்பஸ்ல செலக்ட் ஆயிட்டாங்க அப்படின்லாம் யோசிக்கக்கூடியவங்க கவலைப்படாதீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு சாதகமான பலன் அப்படின்றதுக்கு சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி சனி ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காரு. இது ஃபர்ஸ்ட் நல்லது. அதுக்கப்புறம் ராகு 8ல ராகு, பயப்பட வேண்டாம். அஷ்டமத்து ராகு திடீர் தன பிராப்தி, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் மாற்றம், திடீர் முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்னு வேணும். சீக்ரசிஸ் ஏதாவது அப்பா அம்மாவுக்கு தெரியாம மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னா அதுல ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குருனோட பார்வை இல்லை. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா கிட்ட உள்ளதை உள்ளபடியே, பேரண்ட்ஸாக நினைக்காம ஃப்ரெண்டாக நீங்கள் ட்ரீட் பண்ணி உள்ளதை உள்ளபடியே சொல்லுங்க. கேது 2ஆம் பாவம், குடும்பத்தோடவே இருந்தாலும் குடும்பத்தோட இணைஞ்சு இருக்க மாட்டீங்க, ஃபோனோடவே தான் இருப்பீங்க. அது நல்லதா, ஒரு விதத்தில் நல்லது தான். உங்களை நீங்கள் ஆஸ்வாசப்படுத்திக்கிறதுக்கு உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ், நீங்கள் இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்னு மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்லது, கவலைப்பட வேண்டாம். 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் வந்து பாருங்க ஜென்மத்தில் வந்து உட்கார்றார். ஜென்ம குரு வனத்திலே அப்படிம்பாங்க. இதில் 2 விஷயம் டிஃபால்ட்டாக நடக்குங்க. நிறைய பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் வெளியூர் போய் வெளி இடத்துல, அதாவது வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான பிராப்தம், அப்பா அம்மா விட்டு வெளியே போகிறதுக்கான பிராப்தம், ஆக இடமாற்றம் அப்படின்றது ஏற்படும். படிக்க நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா கூட அனலைஸ் பண்ணிட்டு போங்க. அங்கே போய் உங்களால் அடாப்ட் பண்ண முடியுமா, படிக்க முடியுமா, ஹோம் சிக்னஸ் வராதா. ஏன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் உருகி உறவாக பழகக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் கடகம். எப்பயுமே ஃபேமிலி ஓரியன்டாக இருப்பீங்க, ஹோம் சிக்னஸ் வரும். ஸோ அனலைஸ் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி தேவையில்லாத சேர்க்கை அப்படின்றது வரும். சேர்க்கையில் தேவையில்லாத சேர்க்கை, தேவையான சேர்க்கை எப்படிமா கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அது எனக்கு கூட கண்டுபிடிக்க தெரியாது. ரொம்ப சிம்பிள். யார் கூட பழகினாலும் உங்களோட பர்சனலில் பகிராதீங்க. பர்சனல் 1 இருந்தாலும் சரி 10 இருந்தாலும் சரி, இந்த தாமரை இலையில் தண்ணி போல பழகிக்கினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஸோ இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அனலைஸ் பண்ணிட்டு, முக்கியமாக படிப்பு அனலைஸ் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. சிம்பிள்.